மின்னல் வேக ஸ்டம்பிங் செய்து மாஸ் காட்டிய தோனி. ஆஸ்திரேலிய அணியின் நட்சத்திர வீரரான ஷேன் மார்ஸை இந்திய விக்கெட் கீப்பர் தோனி மின்னல் வேகத்தில் ஸ்டம்பிங் செய்து மாஸ் காட்டியுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஒருநாள் தொடரை தீர்மானிக்கும் கடைசி போட்டி மெல்போர்னில் இன்று நடந்து வருகிறது. டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி பவுலிங்கை தேர்வு செய்ததால் ஆஸ்திரேலிய அணி முதலில் பேட்டிங் ஆடி வருகிறது. இந்த போட்டியில் இந்திய அணி 3 மாற்றங்களுடன் களமிறங்கியுள்ளது. ராயுடு, குல்தீப், சிராஜ் ஆகியோருக்கு பதிலாக கேதர் ஜாதவ், சாஹல், விஜய் சங்கர் ஆகிய மூவரும் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அதனால் 3 வேகப்பந்து வீச்சாளர்கள் மற்றும் 3 ஸ்பின் பவுலர்கள் என 6 பவுலிங் ஆப்ஷனுடன் களமிறங்கியுள்ளது இந்திய அணி. முதலில் பேட்டிங் ஆடி வரும் ஆஸ்திரேலிய அணியை புவனேஸ்வர் குமாரும் ஷாமியும் சேர்ந்து முதல் 10 ஓவர்களில் கட்டுப்படுத்தினர். ரன்களை கட்டுப்படுத்தியதோடு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார் புவனேஸ்வர் குமார். அலெக்ஸ் கேரியை 5 ரன்களிலும் பின்ச்சை 14 ரன்களிலும் வீழ்த்தினார் புவனேஸ்வர் குமார். அந்த அணி முதல் 10 ஓவர்களில் வெறும் 31 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்துவிட்டது. அதன் பிறகு அடுத்த 10 ஓவர்களை கேதர் ஜாதவ் மற்றும் விஜய் சங்கர் ஆகிய இருவரும் வீசினர். இரண்டாவது 10 ஓவரில் விக்கெட்டுகள் விழவில்லை. 3வது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்துள்ள உஸ்மான் கவாஜா, ஷான் மார்ஸ் ஜோடி நிதானமாக ஆடி ரன்களை சேர்த்தது. 24வது ஓவரை தனது முதல் ஓவராக வீசிய சாஹல் அந்த ஓவரின் 2வது பந்திலேயே ஷான் மார்ஸை வீழ்த்தினார். அந்த ஓவரின் 4வது பந்தில் உஸ்மான் கவாஜாவையும் வீழ்த்தினார். களத்தில் நிலைத்து நின்று பார்ட்னர்ஷிப் அமைத்த 2 வீரர்களையும் ஒரே ஓவரில் வீழ்த்தி பிரேக் கொடுத்தார் சாஹல். இதில் ஆஸ்திரேலிய அணியின் நட்சத்திர வீரரான ஷேன் மார்ஸை இந்திய விக்கெட் கீப்பர் தோனி மின்னல் வேகத்தில் ஸ்டம்பிங் செய்து வெளியேற்றிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.